எல்லா மதங்களுமே உலகத்துல விதியை பத்தி சொல்லுது, ஆனா எல்லாம் ஒரே அர்த்தத்துல சொல்லல. இப்போ பௌத்த சமண மதங்களும் விதியை ஒப்புக்கொள்ளுகிறது, சைவ வைணவ மதமும் விதியை ஒப்புக்கொள்ளுகிறது, இஸ்லாம் கிறிஸ்துவ மதங்களும் விதியை ஒப்புக்கொள்ளுகிறது, ஆனா ஒரே அர்த்தத்துல இல்லை. எப்படி? பௌத்த சமண மதங்கள் என்ன சொல்லுகின்றன, விதி அல்லது வினை என்கிற கோட்பாடு அது வலிமையாக கர்ம வினை செயல்படும் அப்படிங்கிற அளவில் ஒப்புக்கொள்ளுகிறதே ஒழிய அதை உறுத்து வந்து ஊட்டுவதற்கு, உன்னிடத்தில் வந்து சேர்ப்பதற்கு, அதற்கான ஒரு விளைவை உன்னிடத்தில் ஏற்படுத்துவதற்கு ஒரு பரமாத்மா, ஒரு கடவுள் என்பது அவசியமில்லை என்பது சமண பௌத்த மதங்களுடைய கோட்பாடு. அதாவது ஒரு நபர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதன்படி உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுக்கெல்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிறது சமண பௌத்த மதத்தினுடைய கோட்பாடு. ஆனா இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தில் எப்படின்னு கேட்டா, எழுதுறாரு ஒவ்வொரு நெல்லின் தலையில கூட யாருக்குன்னு எழுதுறாருன்னு விதி எழுதுவதை பற்றிய குறிப்பு இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் கூட இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, நீ முன்னாடி ஜென்மத்தில் செய்த செயல் பின்னாடி ஜென்மத்தில் அதெல்லாம் கிடையாது, ஒரே ஜென்மம் தான், அதனால அது இறைவனா பார்த்து எழுதுவது. சமண பௌத்த மதத்திலையும் சைவ வைணவத்திலையும் சொல்லப்பட்டது தொடர்ச்சி இருக்கிறது, முன்னை செயலுக்கு ஏற்ற விளைவு. இப்ப நான் சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறேன். கண் இல்லாம பிறந்தவங்க உலகத்தில் இருக்கிறாங்க, காது இல்லாம பிறந்தவங்க எவ்வளவு பேர் உலகத்தில் இருக்கிறாங்க, மூக்கு இல்லாமல் பிறந்தவங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கை இல்லாமல் பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, தொப்புள் இல்லாமல் பிறந்தவன் எவனுமே கிடையாது. லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. அது இல்லாமல் யாராவது பிறந்திருக்கிறானா சொல்லுங்க, இந்த உலகத்தில் தொப்புள் இல்லாமல் பிறந்தவன் யாராவது இருக்கிறானா? அதுக்கு என்ன தொட்பூழ்னு பேரு? முன்னை தொடர்பு. ஊழ்னா தொடர்பு. தொட்பூழ் அப்படின்னு சொன்னா என் தாயோடு எனக்கு ஏற்பட்ட தொடர்பு, என் தாய்க்கு அவளுடைய தாயோடு ஏற்பட்ட தொடர்பு, அவளுக்கு அவள் தாயோடு ஏற்பட்ட தொடர்பு, அந்தரத்தில் வந்து என் பிறப்பு நிகழவில்லை, தொடர்ச்சியால் நிகழ்கிறது என்பதை விளக்குகிற வார்த்தை ஊழ், தொப்பூழ்னு பேர். முன்னை தொடர்பினாலே தான் நாம் வந்திருக்கிறோமே ஒழிய நம்ம சடனா இந்த உலகத்துக்குள்ள வர முடியாது. ஒரு தொடர்ச்சியின் காரணமாகத்தான் நம்முடைய பிறப்பு நிகழ்கிறது. உடலும் சரீரமும் முன்னை தொடர்ச்சியின் காரணத்தில் நமக்கு கிடைப்பதைப் போலவே வாழ்வில் இன்ப துன்பங்களும் மகிழ்ச்சி துக்கங்களும் கூட நமக்கு முன்னை தொடர்பு காரணமாகவே கிடைக்கிறது என்பது கீழை நாட்டு சமயங்களுடைய அழுத்தமான கோட்பாடு. நமக்கு பாவங்களை புண்ணியங்களை எழுதுவர இறைவன்கிறது ஒரு கோட்பாடு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டால், அதிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு கடவுள் தேவைப்பட்டது. நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடவுளே இந்த மண்ணுக்குள்ள மனிதனாக அவதாரம் என்று எடுத்து வருகிற போது விதி அல்லது வினை அவனுக்கும் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த கதையில் எடுத்துக்கிட்டீங்கனாலே விதி எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யுதுன்னு அந்த கதை அமைப்பிலேயே வைத்தார்கள். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அது பின்னால் வந்தது, ராமாவதாரம் முன்னால் இருக்கு. அந்த ராமாவதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே பரம்பொருள் 4 பேரா பிறக்கிறார். ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் பிறக்கிறாரு. தசரதனும் மற்றவர்களும் அவனை கொஞ்சுகிறார்கள். இங்க இந்த அவதாரத்தில் 4 பேரை ஒரே ஆள் கொஞ்சி இருக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் என்னடா அப்படின்னு கேட்டான், ஒரே ஆளை 4 பேர் கொஞ்சி இருக்கிறான்னு. கிருஷ்ணனுக்கு வசுதேவர் அவனுடைய பெற்ற தந்தை, வளர்த்தது நந்தகோபர். அப்ப நந்தகோபரையும் நந்தகோபருடைய துணைவையும் வசுதேவருடைய துணைவையும் இங்கு 4 ஒருவராகவும் அங்கு ஒருவனே 4 வருகிறது. ஒரு தொடர்பு அது. ராமாவதாரத்தில் ஒருவர் 4 கிருஷ்ணாவதாரத்தில் 4 ஒருவராக. இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ராமாவதாரத்தில் அவர் யாருக்கு சைடு எடுக்கிறாரு? ராமாவதாரத்தில் அவர் சைடு எடுத்தது வாலியை கொல்லுகிறார், சுக்ரீவனுக்கு பட்டம் கட்டுகிறார். வாலி இந்திரனுடைய மகன்,
சுக்ரீவன் சூரியனுடைய மகன். இந்திரனுடைய மகனுக்கு ஆபத்து விளைவித்து சூரியனுடைய மகனுக்கு ஆதரவு தெரிவித்தது ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்க, அர்ஜுனன் சைடு எடுத்தாரு, அதே சமயத்தில் கர்ணனை போட்டு தள்ளினாரு. அப்போ என்னடா நடந்ததுன்னு கேட்டா, இங்க இந்திரன் மகனை கொன்று சூரியன் மகனுக்கு ஆட்சி கொடுத்தார், அங்கே சூரியன் மகனை கொன்று இந்திரன் மகனுக்கு ஆட்சி கொடுத்தார். இதுல இருந்து கூட்டணியை கடவுளே மாத்திக்குவார் அப்படிங்கிற உண்மையையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி வச்சுக்கிறது தப்பு இல்லைன்னு பரமாத்மா நமக்கு சொல்லி இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். பர்மனண்டா ஒருத்தரோடெல்லாம் இருக்க முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படி அர்த்தம் பண்ணலாமே. இதை விட ஒரு வேடிக்கையான பொருள் இருக்கு. இந்த இந்திரன், இந்த கதைகள் இதையெல்லாம் தாண்டி வாலியை மறைந்திருந்து கொன்றது ராமாவதாரம். வாலியை மறைந்திருந்து கொன்றது ராமாவதாரம். விதி வலியது என்பதால் கிருஷ்ணன் மறைந்திருக்கும் போது வேடனால் அம்பு விட்டு கொல்லப்பட்டது கிருஷ்ணாவதாரம். அவர் காலில் புறா மாதிரி அந்த உள்ளங்கால் தெரியறத பார்த்து வேடன் நம்ப விட்டா செத்தான். அப்ப நம்மால் எப்படி கதை எழுதி வச்சிருக்கிறார்னா, கடவுளை கூட விதி கட்டுப்படுத்தும். போன ஜென்மத்தில் என்ன பண்ணாரோ அந்த ஜென்மத்துக்கு அடுத்த ஜென்மத்தில் அவரும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற அந்த கணக்கை கடவுளிடத்தில் கூட பொருத்தி வைத்து நம்முடைய மதம் பார்த்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு முன்னுரைக்காக சொல்றேன். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இந்த விதியிலிருந்து மனிதன் வெளியிலேயே வர முடியாதா? அதிலிருந்து அவன் தன்னை அறுத்து கொண்டு வெளியிலேயே வர முடியாதா? அது சிந்திக்கிறவனுக்குரிய கேள்வி, படிக்கிறவனுக்குரிய கேள்வி அல்ல. சிந்திக்கிறவனுக்குரிய கேள்வி வேறு, படிக்கிறவனுக்குரிய கேள்வி வேறு. என்னுடைய அபிப்பிராயம், நாட்டில் படிக்கிற 90 பேர் சிந்திப்பதில்லை. நாட்டில் படிக்கிற 90% மக்கள் சிந்திப்பதே கிடையாது. இப்ப சிந்திப்பவனுக்கு விடை வேறு, படிப்பவனுக்கு விடை வேறு. எப்படி சார்? புத்தர் கடைசி காலத்தில் குளிச்சுட்டு, ஆற்றுல குளிச்சுட்டு நடந்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றார் புத்தர். அப்படி உட்காருகிற போது அவருடைய காலடி தடத்தை ஒரு ஜோதிடர் பார்க்கிறார். புத்தர் யாருன்னு அவருக்கு தெரியாது. அப்போ அவருடைய காலடி தடத்தை இப்படி பார்த்துட்டு, சாமுத்திரிகா லட்சணத்தில் வல்ல ஒரு ஜோதிடர் அவர். அந்த காலை நல்லா ஊன்றி பார்த்துட்டு, இது ஒரு சக்கரவர்த்தியினுடைய காலா இருக்கணுமே, இவன் உலக புகழ்பெற்ற ஒரு சக்கரவர்த்தியா இருக்கணுமே, இந்த இடத்துல யார் வந்தா, யார் குளிச்சா, அதுக்குள்ள எங்க போயிருக்க முடியும்? ஒரு சக்கரவர்த்தி மறைஞ்சிருக்க முடியாது, பெரிய தேர் படை குடியோடல வந்திருக்கணும்னு தேடிக்கிட்டே அந்த காலடி அப்படியே தேடிக்கிட்டே வந்தா ஒரு மரத்தடியில் புத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அது பரதேசியா உட்கார்ந்துருக்கார். அவன் ஒரு கேள்வி கேட்டான், இங்க ஒரு சக்கரவர்த்தி வந்தாரான்னு கேட்டான். எதுக்கு கேட்கறேன்? இந்த காலடி தடமெல்லாம் பார்த்தா ஒரு அரச குமாரன், அரச சக்கரவர்த்தியினுடைய காலடி. என்னுடைய கணக்குப்படி, நான் சாமுத்திரிகா லட்சணத்தில் வல்லவன், அந்த கணக்குப்படி பார்த்தா இது ஒரு அரசகுமாரனுடைய காலமைப்பு. அவர் இங்கே வந்துட்டு போனாரான்னு கேட்டது. புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு காலத்தில் நான் ராஜகுமாரன் தான், நானும் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு தலைவன் தான். இப்போ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீ இப்போ பரதேசியாக உட்காந்துருக்கிற கோலத்தில், ஆனால் நீ ராஜகுமாரன் ஒன்று சொன்னால் நான் எப்படி நம்புறதுன்னு. அதுக்கு புத்தர் ஒரு அழகான ஆன்சர் சொன்னார். என்ன? விழிப்புணர்வு அடையாத வரையில் ஒருவன் விதிக்கு கட்டுப்பட்டவன், விழிப்புணர்வு பெற்ற மாத்திரத்திலேயே விதி அவனுக்கு கட்டுப்பட்டதுன்னு. விழிப்புணர்வு பெறாத வரையில் ஒரு மனிதன் விதிக்கு கட்டுப்பட்டவன். அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு பெற்ற மாத்திரத்திலேயே விதி அவனுக்கு கட்டுப்பட்டது. நான் விழிப்புணர்வு பெறுவதற்கு முன்பு ராஜகுமாரன், விழிப்புணர்வு பெற்ற பிறகு இந்த நிலையில் இருக்கிறேன். இந்த வேறுபாட்டை நீ புரிந்து கொள் அப்படின்னார். அப்போ அவன் சொன்னா, என் சாஸ்திரத்தெல்லாம் தீய வச்சு கொளுத்துறதா, நான் படிச்ச இந்த வித்தையெல்லாம் தீய வச்சு கொளுத்துறதா? அவசியம் இல்லை. அது ஓரளவுக்கு உண்மை என்பதையும் மறுக்க முடியாது, ஆனால் அது நிலைத்த உண்மை அல்ல என்பதும் மறுக்க முடியாதுன்னார். இந்த புரிதல் தான் சார் சமுதாயத்தில் பல பேருக்கு ஏற்படவில்லை. விதி என்பது உண்மை, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது முடிவான உண்மை அல்ல, நிலைத்த உண்மை அல்ல, அது மாறுதலுக்கு உட்பட்டது. இதை நோக்கிய பயணம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். இட் இஸ் a truth but not the ultimate truth. அதுதான் அதுக்கான முடிவு அப்படின்னு விதியை நம்ம சொல்ல முடியாது. ஒரு எல்லை வரையில் அது உண்மையா தெரியும். அதை பொய்யாக்குவதற்குரிய சக்தி நமக்கு இருக்கு.
இந்த புரிதல் நமக்கு இருக்கணும். ஆனால் நம்ம சாதாரணமாக விதிங்கிறத எப்படி பயன்படுத்துகிறோம்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேபிசம், எல்லாத்துலேருந்து தப்பிக்கிறதா இருந்தால் அதுக்கு விதிங்கிற ஒரு வார்த்தை வசதியான ஒரு வார்த்தை. நமக்கு வேற ஒன்றுமே வழி தெரியலேன்னு வச்சுக்கோங்க, கடைசியாக பழியை தூக்கி போடுறதுக்கு விதி தான் பெஸ்ட்டு. விதி தான் ஃபைனலான விஷயம். வேறு எதுலேயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா அவருக்கு ஒரு பாட்டி இருந்தாங்களாம். நிஜமாக இருந்தாங்களாம். அவங்க 95 வயசுக்கு அப்புறம் போயிட்டாங்களாம். அப்படி போனதுக்கப்புறம் துக்கம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் வருவான் பார்த்தீங்களா, அது மாதிரி துக்கம் விசாரிக்கிறதுக்கு அன்னைக்கு விட்டுருங்க, அன்னைக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. எழுத்த வீட்டுக்காரன் மறுநாள் காலையில் வர்றான். ஏன்னா சில பேர் குளிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது செத்து போனால் துக்கம் கேட்க வரமாட்டான். மறுநாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு போனால் தான் வசதி அப்படின்னு மறுநாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி துக்கம் கேட்குறதுக்கு வர்றான். இவர்கிட்ட கேட்டிருக்கிறான், பாட்டி என்ன பண்ணுச்சு? உண்மையில யோசிச்சு பார்த்தா ஒன்றும் பண்ணல. 95 வயசில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணலை. இருந்தாலும் நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் என்ன பண்ணோமா? உடனே ஒரு காரை வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகலான்னு. நீ எல்லாம் படித்தவனா? அவன் கேட்குறான், நீ எல்லாம் படித்தவனா? 95 வயசில் தஞ்சாவூர் போகிற வரைக்கும் தாங்குமா? உள்ளூரில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட காட்டணுங்கிற அறிவு இல்லை, இப்படி பாட்டியை கொண்டுட்டீங்களேன்னா. இவர் நினச்சானா, சரி இபி கோலை புக் பண்ணாமல் நம்மளை விடமாட்டான் போல் இருக்குமே, என்ன பண்ணுறது அப்படி. அவன் போயிட்டான். அடுத்தாம்பில் ஒருத்தன் வந்தான், பாட்டி என்ன பண்ணிச்சு? நெஞ்ச வலிக்குது. என்ன பண்ணீங்க? தெருக்கோடியில் ஒரு டாக்டர் மாற்றிட்டார். தெருக்கோடியில் ஒரு டாக்டர், அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அவன் கேட்டான், படித்தவனா நீ? தெருக்கோடி டாக்டர் யமனுக்கு ஏஜென்சி எடுத்திருக்காய, நீ போய் அவங்ககிட்ட காட்டி பாட்டியை கொண்டே போட்டிய. ஸோ இன்றைக்கி நம்மளை அரெஸ்ட் பண்ணாமல் விடமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டார். எப்படி? தெருக்கோடி டாக்டர்கிட்ட காமிச்சு பாட்டியை கொண்டே போட்டிங்களே அப்படின்னு. மூணாவதாக ஒருத்தன் வந்தான், பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணல. இப்போ அதுக்கு மேலே நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்? பாட்டி என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணல. அப்புறம் எப்படி போச்சு? விதி. நேரம் வந்தால் நீயும் போகணும், நானும் போகணும். வேற வந்தால் அப்படி தான், எல்லாரும் விதி வந்தால் போக வேண்டியது தான் அப்படி. அவர் என்ன சொல்ல வராரு? அன்ஆன்சரபிள் கொஸ்டின்ஸ், உங்களால் முடிவு சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம், விடை காண முடியாத வினாக்களுக்கெல்லாம் விதி என்பதை ஒரு முற்றுப்புள்ளியாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. முன்னை செயலுக்கும் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சில இன்ப துன்பங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த இன்ப துன்பங்கள் முன்னைய செயலின் விளைவு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம விதி அல்லது வினை அப்படிங்கிற கருத்துல சொல்றோம். இந்த ரெண்டு சொல்லுக்கு நடுவிலே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. வினை என்பது செயலை குறிக்கும், விதி என்பது அதற்கான ரூலை குறிக்கும். ரூல், இப்படி பண்ணா அப்படி நடக்கும்னு சொல்ற அந்த ரூல் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு விதி. அதை செய்திருக்கிற செயல் இருக்கு இல்லையா, அது வினை. ஆனால் நம்ம இந்த செயலையே அந்த தத்துவமாக குறிப்பிடுகிற நல்வினை, தீவினை, இருவினை, முன்னை வினை, இப்படி நிறைய பயன்படுத்திட்டோம், இலக்கியங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த வினை பயன் என்பது முயற்சியோடு சேர வேண்டும் என்பது கம்பன் வற்புறுத்துகிற ஒரு அழகான விஷயம். இந்த இடத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நான் முதல்ல இளைஞர்களுக்கு ராமாயணம் எப்படி விதி கொள்கை பயன்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடத்தை மட்டும் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். எது நடந்தாலும் அது விதின்னு சொல்லி பேசாமல் விட்டுற முடியுமா? உன் முயற்சி வேண்டாமா? நீ அதுக்கு உழைச்சிருக்க வேண்டாமா? அப்படி உழைக்காமையே எல்லாம் விதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுக்கு ஒரு உதாரணத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்றார். எங்க சொல்றார்? சுக்ரீவனும் ராமனும் முதலாக சந்திக்கிறார்கள். அந்த சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிற காலத்தில் சுக்ரீவனுக்கு துணை இல்லாமல் இருந்த போது ராமன் துணையாக வந்து கிடைக்கிறார், பலமான துணையாக கிடைக்கிறார். ஆனால் ராமன் சுக்ரீவனுக்கு துணை என்பது முக்கியம் அல்ல. ராமன் எப்படி சுக்ரீவனுக்கு துணையோ அப்படி சுக்ரீவனும் ராமனுக்கு பெரிய துணையாக தேவைப்படுகிற காலம் அந்த காலம். இது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சின்ன மனுஷனுக்கு பெரிய மனுஷன் தான் துணை வேணும்னு அவசியம் இல்லை. பல சமயத்தில் பெரிய மனுஷனுக்கு சின்ன மனுஷன் துணையும் அவசியமாக தேவை. இன்னும் சொல்ல போனால் பல சின்ன மனுஷனை கூட வச்சிருந்தா தான் நீ பெரிய மனுஷனாவே ஷைன் பண்ண முடியும். இது உலகத்தோட இயற்கை. இன்னும் அதை விட முக்கியமான, பல சின்ன மனுஷனாவே வாழ்நாள் முழுக்க வச்சிருந்தாதான் நீ பெரிய மனுஷனாவே ஷைன் பண்ண முடியும். அது அதை விட முக்கியம். அதனால சின்ன மனுஷன் துணை எனக்கு தேவையில்லைன்னு யாரும் பேச முடியாது.
ராமனுக்கு சுக்ரீவனும் தேவை, சுக்ரீவனுக்கு ராமனும் தேவை. ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படி தழுவின உடனே கவி சக்கரவர்த்தி கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? முயற்சியும் விதியும் இணைந்தது போல அப்படின்னு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. முயற்சியும் முன்னை விதியும் நமக்கு இணைந்தால் எப்படி வாழ்வில் வெற்றி உண்டாகுமோ அதுபோல் இங்கே ராமனும் சுக்ரீவனும் இணைந்ததால் இருவருக்கும் வெற்றி உண்டாகிறது. கூட்டமுற்று இருந்த வீரர் குறித்தது ஓர் பொருட்டு முன்னாள் ஈட்டிய தவம்னா முன்னை செய்தது, ஈட்டிய தவமும் பின்னர் முயற்சியும், பின்பு அவர்கள் செய்து கொண்டிருக்கிற முயற்சியும், முன்னை வினையும் பின்னர் முயற்சியும் இயைந்தது ஒத்தார். அது ரெண்டும் இணைஞ்சா எப்படி ஒரு டீம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமோ அது மாதிரி வீட்டு வாழ் அரக்கர் என்னும் தீவினை வேரின் வாங்க கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்ததொத்தார். ஸோ நாம் முதல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். வெறும் விதின்னு பேசாம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. எல்லாமே முயற்சி தான், விதினே ஒன்று கிடையாது அப்படின்னு ஒரு என்ன சொல்றது மட்டை அடிக்கிற மாதிரி பேசிக்கொண்டே இருப்பதுலேயும் அர்த்தம் கிடையாது. சில சமயத்தில் எல்லாமே பண்ணி நடக்காமல் போனது இல்லையா? எல்லாமே சரியாகவே இருந்து இந்த உலகத்தில் தோற்று போனவன் இல்லையா? எல்லா வகையிலையும் சரியான ஒரு உழைப்பு அப்படியே செய்து முடித்து கூட அடைய வேண்டிய வெற்றி அடைய முடியாமல் போன கால சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன கணக்கு சொல்கிறாங்க பெரியவங்க, நீ எல்லா முயற்சியும் பண்ணி இந்த காலத்தில் தோற்று போனாலும் இந்த முயற்சியின் கணக்கை பிரபஞ்சம் வரவு வைத்து கொண்டு அடுத்த வேலையை தொடங்குகிற போது இதை உனக்கு சேர்த்து கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அது உடனடியாக பலன் தராட்டியும் பரவாயில்லை சார், இப்போ அது எந்த விதமான பலனும் தராமல் இருக்கலாம். ஆனால் அது பின்னாளில் நீ முயற்சி ஒரு காரியத்தை தொடங்கும் போது சில சமயம் உழைப்பே இன்றி கூட உனக்கு ஒரு வெற்றியை தரும். ஏன்னா அது முன்னாடி நீ அதுக்கு உழைச்சிருக்கிற, அதுக்காக நீ பாடுபட்டிருக்கிற, அதனுடைய பலனை இப்போது அது கொடுத்து கொண்டு இருக்கு. அப்போ முதல்ல கம்பனுடைய கருத்து போக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, விதியை ஒத்துக்கொண்டு கம்பன் பேசிய இடங்கள் இருக்கு, விதி எப்படி பணி செய்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான இடம் இருக்கு. உங்களுக்கு அந்த காட்சியை நினைவு ஊட்டினா புரிஞ்சுக்குவீங்க. ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொன்ன உடனே ரொம்ப கோபம் வருது லக்ஷ்மணனுக்கு. இது என்ன நியாயம், கொடுக்க வேண்டியவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்சியை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வருது லக்ஷ்மணனுக்கு. அப்போ கண்ணோ பின்னான்னு திட்டுறான், அப்பா உட்பட எல்லாரையும் உட்பட அவன் தனா பின்னான்னு திட்டுறான். அம்மா கைகேயை திட்டுறான். அப்போ ராமன் அவனை சமாதானப்படுத்துறான். டே என்னடா இப்படி பேசுகிற, கோபமாக பேசுகிற, ஒரு நதியில் தண்ணீர் வரலன்னு சொன்னால் அது நதியோட தப்ப, ஒரு நதியில் தண்ணீர் வரலன்னு சொன்னால் மழை பெய்யாமல் இருக்கலாம், மலையிலேருந்து தண்ணீர் வராமல் இருக்கலாம். அப்போ யாருடைய பிழை? நதியின் பிழை என்று நரும் புனல் இன்மை. நதியில் தண்ணி வரலன்னா நதியை கோச்சிக்க முடியுமா? அற்றே பதியின் பிழை என்று யாரு தசரதனுடைய தப்புன்னு நினைக்கிறியா? கிடையாதுடா. எங்கேயாவது இவ்வளவு அன்பு காட்டுற அப்பா திடீர்னு கூப்பிட்டு ஆட்சி உனக்கு இல்லை வெளியே போ காட்டுக்கு போன்னு சொல்லுவாரா? பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று. நம்மளை வளர்த்து ஆளாக்குனாலே அம்மா கைகேயி, அவளுக்கு திடீர்னு புத்தி கோளாறு இப்படி வருமா? அவ இந்த வார்த்தையை சொல்வாளா? மதியின் பிழை என்று மைந்த விதியின் பிழை. இது விதியினால ஏற்பட்டது, நீ இதற்கு என்னை வெகுண்டது. சார், இந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் எந்த மருந்தும் கொடுக்க முடியலன்னா ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுருவாங்க. அதை போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த வலி தெரியாது. அது மாதிரி இந்த விதிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, நமக்கு பல தோல்வியின் வலி தெரியாதபடி காப்பாற்றக்கூடிய மிக வலிமையான ஜெக்ஷன். அது என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் விதியை ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்களா அப்படின்னா ரைட், இட்ஸ் ரைட், நம்ம லெவலுக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் நமக்கு நேரம் சரியாக வரல, அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த விதியின் பிழை என்பது ஆறுதலுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்படக்கூடியது. ஒருவரை அமைதிப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கு உரிய அருமையான ஒரு சொல்லாக அது கருதப்படுகிறது. இதுக்கேண்டா நீ கோவப்படுற, என்னை நீ வெகுண்டது, அந்த அந்த பாடம் மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ரமண மகரிஷி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ என்னை முயன்றாலும் நடப்பது தான் நடக்கும், நடக்காதது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது என்னை முயன்றாலும் நடக்காது, இதில் நீ ஏன் பெருசாக வருத்தப்பட்டுக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அது ஞானம் வருவதற்கான ஒரு வழி. சரி, நம்ம என்ன முயற்சி வேணாலும் பண்ணாலும் நடக்கிறது மட்டும்தான் நடக்குமே ஒழி, அதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவதற்கு துணையாக இருக்கும். மன அமைதி, மன ஆறுதல், விடை காணாத வினாக்கள், அதற்கு விதி என்பது துணையாக இருக்கும். அதை காட்டுகிறார்.
ராமன் ராஜ்யத்தை இழந்துட்டான். இழந்த ராமன் தன்னுடைய தாயாரை போக்குறான். அப்படி பார்க்க போகும்போது அவனுக்கு விதி நிற்கிறது என்று கம்பன் பாடுகிறார். எப்படி போறாரு அந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல. விதி முன்னாடி போகுதான். இழைக்கின்ற விதி முன் செல்ல. பின்னால அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு ஒன்று போகுது. தருமம் பின் இறங்கி ஏக. பின்னாடி நின்று அழுது கொண்டே போகிறது தருமம். ஐயோ, ராமன் காட்டுக்கு போக வேண்டியிருக்குது, எவ்வளவு தவறு எவ்வளவு தவறு, நல்லவர்கள் துன்பப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கருத்தில் குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கியேக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன் ஒரு தமியன் சென்றான். தனி ஆளா போய் நிற்கிறார் ராமன். இது ஒரு நேரேட்டிவ் டிஸ்கிரிப்ஷன். ராமன் எப்படி வந்து நின்னாருங்கிறத சொல்றது. இந்த இடத்துல எப்படி நிறுத்திட்டு இப்ப ராமனுக்கு விதி அப்படின்னு எழுதுறாரு கம்பன். விதி முன்னாடி போகுதுன்னார். நீங்கள் யுத்த காலத்தில் வந்து படித்தா ஒரு பியூட்டி இருக்கும். அதில் என்னென்னா கும்பகர்ணனுக்கு விதின்னு சொல்லுவார் கவி சக்கரவர்த்தி கம்பன். நல்ல கவனிக்கணும். ராமனுக்கு விதின்னு சொல்கிற போது இழைக்கின்ற விதி முன் செல்லனாரா, முன்னாடி போயிட்டு இருக்குது. இழைக்கின்ற விதி முன் செல்ல. கும்பகர்ணனுக்கு எப்படிடா போகுதுன்னா விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. என்ன சார் டிஃபரன்ஸு? பின்னாலேருந்து தள்ளுதுறான். அதுவும் இந்த பிடர் பிடித்து உந்த அப்படி பின்னாலேருந்து விதி கும்பகர்ணனை தள்ளுதான். எப்படி? விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றதுன்னா இந்த இடத்துல கம்பன் தூக்கி சாப்பிட்டார். எப்படி? ராமனுக்கு விதின்னு சொல்றது மரியாதையா முன்னாடி போகுது, கும்பகர்ணனுக்கு பின்னாலேருந்து தள்ளுது. ராமன் கிட்ட அவ்வளவு மெஜஸ்டிக்கா இழைக்கின்ற விதி முன் செல்ல. ஆனா அதுவே வந்து கும்பகர்ணனுக்கு விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. நீங்க இது இப்படியே எடுத்துக்காதீங்க. நான் சொன்னதுக்காக அப்படியே எடுத்துக்காதீங்க. நீ சொன்ன எதை எடுத்துக்கிட்டோன்னு கேட்குறீங்களா? நான் சொன்னது நிறைய கேட்டிருந்தா நாடு உருப்பிட்டு இருக்குமே. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அதாவது எப்படி எடுத்துக்கணும் தெரியுங்களா? நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாயோ அதற்கேற்ப விதி உன்னிடத்தில் பணிந்து போகும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள அந்த ஞானமும் அந்த தைரியமும் இருந்தால் விதி வரணும், பின்னாடி அது பாட்டுக்கு வரட்டும். இப்போ ரமண மகரிஷிக்கு பிளவை நோய் வருது முதுகில், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தொண்டையில் வருது நோய். அவங்க என்ன அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அழுதாங்களா? அதே நோய் வேற ஒருத்தனுக்கு இருந்தால் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான், எவ்வளவு அமங்கலம் பண்ணியிருப்பான். ஸோ நான் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு, சஃபரிங் இஸ் மேண்டேட், அதாவது ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி. புரியுதா உங்களுக்கு? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். வேணும்னா நீங்க கஷ்டப்படலாம், வேணாம்னா கஷ்டப்படாம இருக்கலாம், இல்லையா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. உலகத்துல எல்லாருக்கும் கஷ்டம் என்பது பொது. எல்லாருக்கும் கஷ்டங்கிறது பொதுங்கிறதுனாலேயே அதை எல்லாரும் அதே மாதிரியே கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வேணும்னா கஷ்டப்படாம இருக்கலாம். ராமனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் துன்பத்துக்கு துன்பப்படாமை. அதுதானே சார் ஞானம்ங்கிறதுக்கு அடையாளம். பகவத்கீதையில துவந்த நிலை, அந்த இரட்டை மனோபாவத்திலிருந்து வெளியே வா. இன்பத்துக்கு இன்பப்படாமை, துன்பத்துக்கு துன்பப்படாமை. விதி இருக்கு, ஆனா அது மரியாதையா முன்னாடி போகுது. அதனால ராமன் பாதிக்கப்படவில்லை, வருத்தப்படவில்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நமக்கு விதி துன்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட பாதிக்கப்படாத நபராக நாம் இருப்பது எப்படி என்பதை கவி சக்கரவர்த்தி இங்க சொல்லுகிறார். இதே மாதிரிதான் அவருடைய வாழ்க்கையில் சொன்ன யாரு, கும்பகர்ணனுடைய வாழ்க்கையில விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. ஏன்னா கும்பகர்ண இன்னொரு இடத்துலையும் சொல்றான், அதை அவன் அட்வைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டான் ராவணனுக்கு. கேட்கறதா இல்லை. வாழ்க்கையில் சில பேருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம், நம்ம அட்வைஸ் பண்ண கூடுதலாக தப்பு பண்ணுவான். அது மாதிரி சில பேர் இருக்கிறார். நீ புத்தி சொன்னேன்னா இதை விட மோசமாக பண்ணுவேன்பா. அவனுக்கு போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? எவ்வளவு அட்வைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு கும்பகர்ணன் கடைசியாக சொன்னான், நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, இந்த தேவி சீத்தை கொண்டு போய் விட்டுடு. ஏன்? வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலேன், விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. அந்த இந்த ஒரு வரியை மட்டும் சொன்னால் அதுக்கு முந்தின வரியை நீங்கள் இப்போ பார்க்கணும். வென்றிவன் வருவன் என்று உரைக்கிலேன். நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவேன்னு சொல்ல முடியாது.
வென்றிவன் வருவனென்று உரைக்கிலேன். விதி நின்றது பிடர் பிடித்து உந்த நின்றது. பொன்றுவன் செத்து போவேன், பொன்றுவன் பொன்றினால் பொலன்கொள் தோழியை நன்று என நாயக விடுதி. என் மரணத்தின் மூலமாவது நீ ஒரு கல்வியை கற்று அந்த சீத்தம்மாவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வர மாட்டியா என்று தன் மரணத்தின் மூலமாவது ராவணன் கல்வி கற்க வேண்டும் என்று விரும்புகிறான் கும்பகர்ணன். இப்போ ஒரு ஒரு சூழ்நிலை அது ராமனுக்கு எப்படி இருந்தது, இவனுக்கு கும்பகர்ணனுக்கு எப்படி இருந்தது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி கம்பர். இப்போ ஒரு கேள்வி வரும், மனிதர்களுக்கு விதி என்பது காலத்தினால வருகிறது, சூழலால் வருகிறது, முன்பு செய்த செயல்களால் வருகிறது. இதில் கூட சயின்ஸ் ஒரு கடுமையான கேள்வி கேட்குது. நீங்கள் உங்களை எத்தனை பேர் பிறவி மறுபிறவி என்பதை பற்றியே ஒப்புக்கொள்ளுகிற தைரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் அதை ஒப்புக்கிறவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பல பிறவி உண்டு. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதார். 7 கடல் மணலை கூட அள்ளிடலாம், என் பிறவி என்னன்னு நான் அணக்க முடியாதுங்கிறார் அருணகிரிநாதர். அது உண்மை. கண்டிப்பாக முன்னை பிறவி அடுத்த பிறவி என்ற ஒரு கணக்கு இல்லைன்னு சொன்னால் லாஜிக்கே இல்லாமல் போயிடும் உலகத்தில். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை தான் கீழே நாடுகள் உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய தர்மம். அது அது பௌத்தமாக இருக்கலாம், சமணமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், வைணவமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த பல பிறவி எடுப்பதால் நம்முடைய இன்ப துன்பம் என்பது தொடர்கிறது அப்படிங்கிற கருத்து ஆழமான கருத்து. பட் அது மெடிக்கலில் என்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிற பெரிய கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய தியரி படி மெமரி சீட்டுங்கிறது பிரெயின் மட்டும்தான். மெமரி சீட், ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொன்னால் அதை மெமரி பதிவு பண்ணிக்கும். நீங்கள் மரண தருவாயில் இருக்காங்க பார்த்தீங்களா, செத்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, ஒரு ஒளி இருந்தது, அதை நோக்கி நாங்கள் வேகமாக போகிற மாதிரி இருந்தது. அப்போ என் பழைய வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வந்தது, என்னுடைய எல்லா வாழ்க்கையும் ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறமா திடீர்னு பார்த்தா மறுபடியும் நான் கண்ணை முழிச்சுக்கிட்டேன், ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய 90% அந்த மாதிரி இன்சிடென்ட் படித்து பார்த்தா அப்படி தான் பேசுவாங்க. அது என்ன தெரியுங்களா, உண்மையில் நம்முடைய மெமரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கு எல்லா ஃபைலையும் வேகமாக புரட்டும். இதே மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்ட போது நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய மெமரி என்ன பண்ணோம், வேறு முன்னாடி என்ன நடந்தது அது மாதிரியான ஒரு ஆபத்தை நான் எப்படி சந்தித்தேன், எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னு மெமரி வேகமாக தேடும். இப்போ மரணம்ங்கிறது அது புதுசாக சந்திக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு அது எல்லா நினைவுகளையும் தேடும். இது வரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்த எல்லாத்தையும் கிட்டு தேடிக்கிட்டே வரும். இதில் ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு. அதனால தான் மரணம் அடைகிற நிலையில் போய் திரும்பி வெளியே வந்த எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் நேரேட் பண்ணுறாங்க சயின்ஸில். சரி, இப்போ நம்முடைய மெடிக்கல் சயின்ஸ் படி மெமரியோட சீட்டு, அதாவது நினைவு எண்ணங்களுடைய பதிவு என்பது மூளையில் தான் இருக்குது அப்படிங்கிறான். ஒன்று நீங்கள் எரிச்சுடுறோம் சில சம்பிரதாயங்கள் படி, ஒன்று புதைச்சிடுறோம் இந்த பூமியில். அவன் எங்கேயோ யாரோ பிறக்கிறான், எப்படி இந்த மெமரி இருக்க முடியும்? ஏன்னா மெமரியினுடைய சீட்டு மூளை, அது இங்கே பூமியில் போயிடுச்சு, எரிச்சாச்சு. அப்போ எது கேரி பண்ணுச்சு? அப்போ தான் நம்முடைய கருத்துக்கு வரும் ஆன்மான்னு ஒன்று. அந்த ஆன்மா ஒரு மெமரி சிப்புக்குள்ளே எப்படி எல்லாத்தையும் உள்ளே வச்சுருக்கோமோ, இப்போ இத்தனை ஜிபின்னு சொல்லி ஒரு சிப்பில் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் எல்லாம் பண்ணதை எத்தனை ஜிபியாக இருந்தாலும் அதை ஒரு சின்ன சிப்பாக உள்ளே வச்சுக்கக்கூடிய சக்தி அந்த ஆன்மாவுக்கு இருக்குது, அது வச்சிருக்கு. அதனால தான் அது அடுத்த உடம்பு போய் உட்கார்ந்த உடனே தன் இயல்புக்கு ஏற்ற விஷயங்களை அது தேடுகிறது. அது தன் இயல்புக்கு என்ன தேவையோ அதே மாதிரியா அது பிஹேவ் பண்ணுது. நீங்கள் மகாத்மா காந்தி உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பையன் திடீர்னு என்ன கிளைம் பண்ணால், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 7 வயசு, என் மனைவி பேர் இது, இந்த ஊரில் எனக்கு சொத்து இருக்குது, கடை இருக்குது, இந்த ஊரில் எனக்கு குழந்தை இருக்குது, நான் அங்கே போகணும். 7 வயசு அந்த பையனுக்கு.
வீட்டிலலாம் முதல்ல பைத்தியம்னாங்க, விளையாட்டுக்கு சொல்லுதுன்னாங்க, என்னெல்லாமோ யோசிச்சாங்க. கடைசியில் அவங்க மாமா வந்தவர் இது என்ன பெரிய பிரச்சனையாக இருக்கேன்னு, சரி இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையானு பார்க்கலாம்னு இவனை விட்டுட்டு அந்த ஊருக்கு போனால் அந்த தெரு இருக்குது. அந்த தெருவில் அவன் சொன்ன கடை இருக்குது. அந்த கடையில் ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்குறாங்க. உங்கள் கணவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் இறந்து போயிட்டாருங்க, ஆனால் அவருடைய பேர் இதுன்னு சொல்கிறாங்க. அந்த பேர் தான் அந்த பையன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவனை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனால் மனைவி இப்போ உயிரோடு வளர்ந்து வயதானவங்களாக இருக்கிறாங்க. இவன் சின்ன பையனாக இருக்கிறான், 7 வயசில். பெரிய பையன் பேர் சொல்லி அவனை கூப்பிடுங்கிறான். சின்ன பையன் பேர் சொல்லி அவனை கூப்பிடு அப்படிங்கிறான். எல்லாம் விளையாட போயிருக்கிறாங்க, கூப்பிடு அப்படிங்கிறான். இப்போ அவனை என்ன பண்ண முடியும்? இந்த வீட்லையும் சேர்க்க முடியாது, அந்த வீட்லையும் சேர்க்க முடியாது. அவனுக்கு நினைவு வந்துருச்சு, பழைய நினைவுகள். இந்த வழக்கு மகாத்மா காந்திக்கிட்டே போச்சு. அப்புறம் அவர் சொன்னார், சைக்காட்ரிஸ்ட் யாராவது பார்க்க சொல்லு, இந்த பையனுக்கு ஏதாவது பண்ண முடியுமா பார்க்க சொல்லு அப்படி. அது நீண்ட கதை, பெருசாக போயிட்டே இருக்கும். இதை எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு மனிதன் அடுத்த பிறவி எடுக்கிற போது நினைவு எங்கிருந்து வருகிறது? இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சில விஷயங்கள் நம்முடைய ஜீனில் ப்ரோக்ராம்டு, நம்முடைய டிஎன்ஏ, நம்முடைய மரபு வழி வருகிற மரபணு இருக்குது இல்லையா, அதில் ப்ரோக்ராம், அதுலேயே உட்காந்துருக்கும். அந்த கணக்கு அடுக்கி வச்ச கணக்குலேயே அது கரெக்டாக உட்காந்துருக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம், ஏன்னா இந்த மரபில் வந்திருக்கிறோம். நம்ம இந்த மாதிரி செய்தியை இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம அதையே ரொம்ப காலமாக செய்து பழகி இருக்கிறோம். இந்த மாதிரி விதி என்பது பெருவாரியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும். ரைட், ரொம்ப முக்கியம். விதி எதை வாகனமாக பயன்படுத்தி கொண்டு வேலை செய்யும்னு கேட்டான். அது எக்ஸிக்யூஷனுக்கு வரணும் இல்லை, செயலுக்கு வரணும் இல்லை. இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். விதி எந்த வழியாக வாழ்க்கையில் உங்களுக்கு செயலுக்கு வரும்னு கேட்டான். விதி உங்கள் கோபத்தின் மூலம்தான் உங்கள் வாழ்க்கையில் தலையிடும். நம்ம கோபப்படுறோம் பார்த்தீங்களா, கோபப்படுற போது சில வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வழியாக தான் அது செயல்பாட்டுக்கு இறங்க வரும். ஸோ முனிவர்களும் ஞானிகளும் அந்த கோபத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போக 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 என்ன ஆகும்னா, அவங்க விதி இருக்கும் ஆனால் செயல்படாமல் இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, அது எப்படி சார் விதி உள்ளே இருக்கும் ஆனால் செயல்படாமல் இருக்கும்னு? இப்போ சில பழைய நாகரிகங்களை தோண்டி எடுக்கிற போது சில விதைகளை எடுக்கிறாங்க. பெரிய ஆச்சரியம், அந்த விதைகள் எல்லாம் 1000, 2000, 3000 வருஷத்துக்கு முந்தினதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விதைகளை இப்போ முளைக்க போட்டால் முளைக்குது. அந்த விதைகள் இப்போ முளைக்குது. அப்போது ஒரு விதைக்குள்ளே தான் என்ன தாவரம் என்ற பதிவு உள்ளே இருக்குது. விதை உறக்கம் என்று சொல்லப்படுகிற முறையில் அது உறங்கி கொண்டே இருக்கு. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்ச உடனே அது முளைக்க ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்முடைய மனதில் பல எண்ணங்கள், நாம் பட்ட கோபதாபங்கள், காமம், விகாரம், பகை, இவையெல்லாம் உள்ள தங்கி இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்படியே வெளிப்படும். வாரியார் இந்த விதியை விளக்குறதுக்கு ஒரு இடம் விளக்குவார். அதாவது லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்க அறுத்தான் பார்த்தீங்களா, அந்த மூக்க அறுத்த கதையை சொல்லிட்டு வாரியார் பழைய ஜென்மத்தை நினைவூட்டுவார். திருப்புகள் அந்த பாட்டு வருது, வீடனுடைய மூக்க, அந்த சூர்பனகை மூக்கறிந்தவன் அப்படின்னு அந்த இடம் வருது பார்த்தீங்களா. அதுக்கு விளக்கம் சொல்கிற போது வாரியார் சொல்வார், போன ஜென்மத்தை நினச்ச உடனே பாசம் வரும், இந்த ஜென்மத்தை நினச்ச உடனே கோபம் வரும் அப்படின்னு அந்த கதைக்கு ஒரு விளக்கம் சொல்வார். அப்போ மனிதர்கள் கோபப்படுகிற காலத்தில் அவர்களுடைய விதி மேலோங்கி நிற்கிறது. கப்பன் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நம்ம லைஃபுக்கு ஒரு முக்கியமான மெசேஜை உள்வாங்கணும்னா நாம் சௌக்கியமாக இருக்கலாம். என்ன, நமக்கு இம்சை பண்ணுற சில பேரோட நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். நமக்கு இம்சை பண்ணுற சில பேரோட, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறேன், நம்ம ரொம்ப நாள் இருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அதெல்லாம் மாற்றக்கூடாது, அதுக்கு திட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது. ரைட்டு, கணக்கு செட்டில் ஆகுது, திரும்பி விட்டோம்னா புரளாங்காயி மறுபடியும் எப்பாவது வரும், அதை விட பேசாமல் இருந்துட்டால் பரவாயில்ல அப்படின்ட்டு அது காதிருந்து நம்ம செவிடாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. சில சமயத்தில் பல இடங்களில் விதியிலேருந்து ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். என்ன வேணாலும் கண்ணா ஏதோ பேசிப்பார், நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி. சண்முடி இருக்கார, எனக்கு அவர் சொல்லலைன்னா தூக்கம் வராது. திருச்சி சிவகுரு வீட்டில் கல்யாணம். சிவகுரு வீட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கும்போது மேலே சத்தம், பேண்டு சத்தம், ஒரே கூச்சல். நான் இவரும் பக்கத்தில் சோஃபாவில் ஒன்றா உட்காந்துருக்கோம். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு இவர்கிட்ட என்னமோ பேசுகிறார். ஒரு பயலுக்கும் காதில் விழாது. அந்த கூச்சலில் அவர் என்ன பேசுகிறாருன்னே காதில் விழாது. அவர் எப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு சண்முகவேலு
தலையாட்டினார். நான் அவர் போன உடனே கேட்டேன். நான் அவர் ரொம்ப உரிமையாக எப்போவுமே விளையாடுவேன் அவர்கிட்ட மட்டும். ஓய், அவர் என்ன பேசினார்னு நீர் தலையாட்டினீர். அவர் என்ன பேசுனது காதில் கேட்காது. உம்மை பக்கத்தில் உட்கார்ந்தது எனக்கே காது கேட்கல. உம்மை காதை விட எந்த இளங்காது, உமக்கு ஏஜெட் காது. என் காதிலே உழலை. என்ன பேசினாருன்னே உழலை. நீர் இன்னமும் மண்டே இப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தீர். என்ன சமாஜ் ஒரு வார்த்தை சொன்னார் சார். அவரை பார்த்தா நல்லவராக தெரியுது, கெட்ட வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். அவரை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுது, கெட்ட வார்த்தை சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் நமக்கு என்ன நஷ்டம், நானும் தலையத்திலே ஆடிட்டேன் அப்படின்ற. எனக்கு வாய் சும்மா இருக்குமா? திருமண வீட்டில் வாழ்த்து சொல்கிற போது இந்த சம்பவத்தையே சொன்னேன். இவர் எப்படி இருக்கார் பாருங்கள், இது மாதிரி இருக்க கற்றுங்க. யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிருங்க, நிம்மதியாக இருக்கலாம். அதுவும் கல்யாணம் ஆகிறவங்க முக்கியமாக இதை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்து சொன்னேன் சார். முடிஞ்ச உடனே அந்த ஆள் மறுபடியும் அந்த மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு இவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, யாரோ உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், யாரோ உங்களை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவர் அப்பவும் மண்டையாட்டுறாரு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை. நான் ஆங்கிலத்தில் 2 வார்த்தை இருக்குது சார், ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. லைஃப்பில் ரெஸ்பாண்ட் பண்ண பழகணுமே ஒழிய ரியாக்ட் பண்ண பழகக்கூடாது. ரெஸ்பாண்டுங்கிறது என்ன, ரியாக்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒய்ஃபே வந்து சில விஷயம் சொல்கிறா, அப்படியே பாட்டு சொல்லிட்டே இருந்தான்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுங்கிற, வாங்கிட்டு வரணும் அவ்வளோதானே, சாயங்காலம் வரத்துக்குள்ளே உனக்கு வேணும் அவ்வளோதானே, வந்துடும், அவ்வளோதான். இப்போ வந்து சொல்கிறிய, காலையே சொல்லியிருந்தா என்ன, அதெல்லாம் இன்னும் கடைசி நிமிஷத்தில் சொல்கிறவளுக்கு தான் மனைவினே பேர். ஷி ஹாஸ் எவ்ரி ரைட்டு, அவளுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அவளுக்கு. இப்போ நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு வச்சுங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும், அதுக்கு முடிவே இல்லாமல் போயிடும். ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த விதியை சமாளிக்கிறது இதே டெக்னிக் தான்னா. நமக்கு ஒரு துன்பம் வருகிற போது நம்ம உடனே என்ன பண்ணுறோம், எனக்கு யார் துன்பம் பண்ணானோ அவனுக்கு நான் ஏன் துன்பம் பண்ணக்கூடாது, இந்த நினைப்பு வருது இல்லை, அவனுக்கு நான் ஏன் துன்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுக்கு பதிலாக எப்போவோ ஏதோ நான் தப்பு பண்ணியிருப்பேன், அதனால எதோ பரவாயில்ல, இப்போ என்ன கெட்டு போச்சு, அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அது நமக்கு இது இப்படியே இருக்கட்டும். ராமனுக்கு கைகேயி கெடுதல் பண்ணலையா, ஏற்றுக்கலையா? எத்தனை பேர் ராமனை விட ஒரு சிறந்த மனிதனை உலகத்தில் பார்க்க முடியுமா? அவருக்கு அவ்வளவு பேர் தொந்தரவு பண்ணுறாங்க, எப்படி அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? தாய் தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் தம்பியும்ங்கிறார். கைகேயை விட ராமனுக்கு கெடுதல் பண்ணியிருக்க முடியாது வேற யாரும் ஒருத்தர். ஆனால் கோவப்படலையே, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், முன்னை வினைப்பயனால் இவள் இந்த செயலில் ஈடுபட்டாள், அதுக்கு நான் பெருசாக ரியாக்ட் பண்ணி இப்போ ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அவளை திட்டுவதாலேயோ கோவப்படுவதாலேயோ எந்த விதமான பயனும் இல்லை, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த உணர்வு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மையை உண்டு பண்ணும். புத்தர்கிட்ட ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு தடவை காரி துப்பிட்டேன், மூஞ்சி மேலே காரி துப்பிட்டேன், ரொம்ப கோவத்தில். அவர் துணியால் அப்படி தொடச்சிக்கிட்டு நீ இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயான்னு கேட்டார். எப்படி, நீ இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயான்? அப்போ பக்கத்துலேயே ஆனந்தர்னு ஒரு சிஷ்யர், புத்தருக்கு ஆனந்தர்னு ஒரு சிஷ்யர் பக்கத்தில் நிற்கிறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே என்லைட்டன்ட் சோலுக்கு பக்கத்துலேயே முட்டாள் நிற்பான். என்லைட்டன்ட் சோலுக்கு கூடவே நிற்பான் பாருங்க, அடி மடையனாக இருப்பான். அவன் அவர்கிட்டேருந்து அந்த பெற வேண்டிய ஞான கீற்று ஒளியை பெற்றிருக்கவே மாட்டான், கூடவே இருப்பான். ஆனந்தர் கோபமாக கேட்டான், அவன் எச்ச துப்புறான் மூஞ்சியில், அவனை பார்த்து இன்னும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா, என்கிட்ட விடுங்க அவனை, அவனுக்கு எப்படி பதில் சொல்லணுமா நான் சொல்கிறேன் அவனுக்கு. புத்தர் சொன்னார், ஆனந்தா அப்படி வா. அவர் கோபத்தில் என்னை திட்ட நினைத்தார், அதற்கான வார்த்தைகளை தேடினார். அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் எந்த மொழியிலும் இல்லை, மொழிகள் வறுமையானவை. எப்படி, மொழிகள் வறுமையானவை. அவர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொற்கள் கிடைக்காத காரணத்தால் அவர் இந்த செயலை செய்து விட்டார். அவருக்குரிய சொல் கிடைத்திருக்குமானால் அந்த சொல்லை சொல்லி இருப்பார். அது அவருடைய குற்றம் அல்ல, மொழியின் குற்றம். The language is so poor, the poverty of the language. அது வந்து மொழியின் ஏழ்மை என்று சொல்லுகிறார் புத்தர். மொழியினுடைய ஏழ்மை அப்படின்னார்.
இது ஆனந்தானால ஏற்றுக்கவே முடியல. என்ன இவர் இவ்வளோ திட்டுற போது கம்முன்னு பேசாமல் போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு ராத்திரி சார் அவன் படுத்தா அவனுக்கு தூக்கம் வரல. எவ்வளோ நல்ல மனுஷன், அவனை போய் திட்டமே, காரி துப்பிட்டோமே மூஞ்சியில், நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோன்னு. இது ஒரு பெரிய விஷயம் சார். மிகச்சிறந்தவர்களை அவமதித்து பேசுகிறவர்கள் பேசுவார்கள், ஆனால் அவர்களது மனசாட்சியே அவர்களை குத்தி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் நாம் தேவையில்லாமல் ஒரு நல்ல ஆத்மாவை காயப்படுத்துகிறோம் என்பது அவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். அந்த மனசாட்சி கொல்லாமல் கொல்லும். ராத்திரியெல்லாம் அவனால் தூங்க முடியல. காலையில் புத்தரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சான். புத்தர் குளிச்சுட்டு நதியில் போய் அப்படி குளிச்சுட்டு அப்படி எந்திரிச்சு புத்தர் வெளியில் வர்றாரு. அப்படி வரும்போது அந்த இடத்துக்கு அவன் ஓடி வந்து அப்படியே புத்தர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க, என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்க. புத்தர் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. அவன் காலில் விழுந்த உடனே, ஆனந்தா, அவர் இப்போதும் ஏதோ சொல்ல விரும்புகிறார், அதற்குரிய சொற்கள் மொழியில் இல்லாததால் இந்த காரியத்தை செய்து விட்டார். அது அவருடைய குற்றம் அல்ல, அது மொழியின் பிழை. அந்த மொழி ஊமையானது, மொழி வறுமையானது அப்படின்ட்டு காலை உருவிக்கிட்டு ஒன்றுமே அதை பற்றி பேசாமல் நகர்ந்து போகிறார் புத்தர். அவன் கேட்டான், மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நீங்கள் என்னை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அதுக்கு புத்தர் ஒரு பதில் சொன்னார், பார், நேற்று காரி துப்பிய அதே மனிதனா நீ? இப்போது அந்த மனிதன் நகர்ந்து விட்டார், அந்த மனிதன் ஓடிவிட்டார். இப்போது வந்திருக்கிற நீ குற்றமற்ற ஒரு மனிதன். உன்னில் நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? அதனால் உன்னை மன்னிப்பது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. அப்பதான் புத்தர் ஒரு பொன்மொழி சொன்னார், ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. ஏன்? நதி ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்க காலை வச்சீங்கன்னு வச்சுங்க தண்ணி ஓடி போயிடும். ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. எல்லா மனிதனும் ஓடுகிற நதியினர், எல்லா மனிதர்களும் ஓடுகிற நதி. அப்போ ஓடுகிற நதி மாறிக்கொண்டே இருக்கும், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். பெர்னாஷா ஒரு வார்த்தை சொன்னார் சார், உலகத்திலேயே அறிவாளி என் டெய்லர்னா. ஏன்? அவன் தான் அப்பப்போ என்ன அளவு எடுக்கிறான், மற்றவெல்லாம் எப்போவோ எடுத்து அளவு வச்சு என் உயிர் எடுக்கிறான், இவன் ஒருத்தன் என்னை அப்பப்போ அளவு எடுக்கிறான். பெர்னாஷாவுடைய வார்த்தை. இப்போ ராமாயணத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? பட்டம் கிடைக்க வேண்டிய ராமனுக்கு கிடைக்கவில்லை. காடு போகாமல் நாட்டில் ஆள வேண்டிய ராமனுக்கு அந்த நாட்டில் ஆள முடியவில்லை. போன இடத்தில் வந்த பிறகும் சீதைக்கு மிகப்பெரிய அக்னி பிரவேசம் என்ற துன்பம் வருகிறது. எது நடந்தாலும் ரியாக்ட் பண்ணி பகை பண்ணி கோபதாபங்களுக்கு உட்படுகிற போது, சாபங்களை கொடுக்கிற போது விதி தொடர்ந்து விடுகிறது. நீங்க உடனே சாபத்தை கொடுத்துட்டீங்கன்னா விதியை தொடர்ந்து விடுகிறது. அந்த நேரத்தில் நீங்க சாபத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு இது விதி அப்படின்னு ஏற்றுக்கொள்ள தொடங்கினா விதி நின்று விடுகிறது. விதியை நிறுத்துகிற கலையைத்தான் ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். விதியால் துன்பப்படுகிற கலையை அஞ்ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். விதியில் இருந்து விலகி நிற்கிற கலையை நம்முடைய ஞானிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ரியாக்ட் என்பதை நிறுத்திவிட்டு ரெஸ்பாண்ட் என்கிற ஆங்கிளுக்கு போகிற போது விதி நின்று விடுகிறது என்பதை விளக்குவதுதான் ராமனுடைய பர்சனாலிட்டி. அது ராமனுடைய அந்த தோற்றத்தின் அடையாளம். இதை மிக அழகாக கவி சக்கரவர்த்தி கம்பன் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.